சென்னையில் இருக்க வடபழனி ஆற்காடு சாலையில் இருக்க காவேரி மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழாவில் பேசிய ரஜினிகாந்த், இந்த நிகழ்ச்சிக்கு மீடியாக்கள் 2-3 பேர் தான் வருவாங்க, இதனால சுமார் 2 வார்த்தை பேசுங்க என்று சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிறீங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரு. என்ன, ஏன் ரஜினிகாந்த் பயமா இருக்குன்னு சொன்னாரு, எதனால தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு வாங்க உள்ள போலாம். காவேரி மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழாவில் பேசிய ரஜினிகாந்த், நான் கடந்த 25 வருடங்களா எந்த ஒரு கல்லூரி கட்டிட திறப்பு விழாவிலையும் கலந்து கொள்ளல. நான் இப்படியான விழாக்களை கலந்துகிட்டா அந்த கல்லூரிக்கு நான் பார்ட்னர், என்னோட பங்கு அதுல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விழாவில் கலந்துகிட்டா தொடர்ந்து கூப்பிடுவாங்க என்பதனால எல்லாத்தையும் நான் மறுத்து விட்டேன். ஆனா மருத்துவர்கள் பற்றியும் நர்ஸ் பற்றியும் நன்றா தெரியும் என்பதனால என்ன அழைச்சாங்க. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஏனென்றா இந்த உடம்பு இசபெல் மருத்துவமனையில் இருந்து விஜயா மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, ராமச்சந்திரா மருத்துவமனை தொடங்கி சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனை, அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவமனை வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. இதனால மருத்துவர்கள் மேலையும் செவிலியர்கள் மேலையும் நல்ல மரியாதை எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட உதவியாலையும் முன்னணி தொழில்நுட்ப வசதிகளாலையும் தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. குறிப்பா இந்த இடத்துல விசு அவர்கள் இயக்கிய சம்சாரம் அது மின்சாரம் படம் எடுத்தாங்க. படம் சூப்பரா ஓடி வசூல் அள்ளியது. அதற்கு பிறகு இது ஒரு ராசியான வீடு எல்லாரும் நினைச்சாங்க. இதே இடத்துல பல படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. என்னுடைய சில படத்தின் ஷூட்டிங்கும் இதே இடத்துல நடந்திருக்கு. அந்த படம் எல்லாம் சூப்பர் ஹிட் தான். அப்படி ராசியான இடத்துல தான் இப்போ இந்த காவேரி மருத்துவமனை திறந்திருக்காங்க. இந்த மருத்துவமனை நன்றா வளர்ந்து பலரோட குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொன்னாரு. முதல்ல காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட்டையில ஒரு கட்டிடத்தில் தொடங்கினாங்க. அதன் பிறகு பக்கத்து கட்டிடத்தையும் வாங்கிட்டாங்க. முதல்ல எல்லாம் காவேரி மருத்துவமனை எங்க இருக்குதுன்னு கேட்டா கமல்ஹாசன் வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா காவேரி மருத்துவமனை பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கமல் தப்பா நினைச்சிடக்கூடாது. மீடியா நண்பர்களே, சும்மா சொல்ற, கமல்ஹாசனை கலாட்டா பண்றேன்னு யாரும் எழுதிடாதீங்க அப்படின்னு. மேலும் இந்த நிகழ்ச்சியில இங்க பேச வேண்டாம்னு நினைச்சேன். கொஞ்சம் மீடியா ஆட்கள் தான் வருவாங்க, இதனால சும்மா 2 வார்த்தை பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா இத்தனை கேமராக்களை பார்த்ததும் எனக்கு பயம் வந்துடுச்சு. எலெக்ஷன் நேரம் வேற, மூச்சு விட கூட பயமா இருக்கு என்று மருத்துவமனை திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் கலகலப்பா பேசியிருந்தாரு. மேலும் அவர் கட்ட போற கட்டடத்தை பத்தி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நீங்க கட்ட போற ஹாஸ்பிட்டல் எங்க, எப்படி, வேற லெவல்ல இருக்குமான்னு கேள்வி கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு. நீங்க கட்டி முடிச்ச உடனே பாருங்க எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியும். என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ண போறேன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவரோட உரையை முடிச்சுக்கினாரு. நீங்க ரஜினிகாந்த் இந்த பேசுன விஷயம் எந்த மாதிரி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.